எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா, ஆடி மாதத்துக்கு உண்டான தமிழ் மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா, இந்த கும்பராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, செவ்வாயுடைய நட்சத்திரமான அதாவதுன்றது அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். அதன் பிறகு வரக்கூடிய இன்றைக்கி ராகுவுடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய இன்றைக்கி குருவுடைய நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரம் 3 பாதங்கள். அப்போ இந்த 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்களும் அடங்கிய ராசி தான் இந்த கும்பராசி. காலச்சக்கரத்தின் அதாவது 11வது ராசி தான் இந்த கும்பராசி. இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படி பார்த்தா, மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் அதிபதி யார் அப்படி பார்த்தா சனி பகவான். தொழிலுக்காரகன், தொழிலுக்கு அதிபதி, கர்ம வினைகளுக்கேற்ற பலன்களை கொடுக்குறவர் யாருன்னா சனி பகவான் மட்டும்தான். சரிங்களா? அந்த சனி பகவான் தான் உங்கள் ராசிக்கு அதிபதியாக நிற்கிறார். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சனி பகவான் இப்போ எங்கே இருக்கிறார் அப்படி பார்த்தா, உங்களுக்கு உங்கள் ஜென்மத்தில் இருந்த சனி பகவான் இப்போ பார்த்துட்டிங்கன்னா 2வது பாவகத்தில் போய் இப்போ உங்களுக்கு பாத சனியாக நிற்கிறார். சரிங்களா? கிட்டத்தட்ட முதல் ரவுண்டாக இருந்தால் மங்கு சனியில் பாத சனி, 2வது ரவுண்டாக இருந்தால் பொங்கு சனியில் பாத சனி, 3வது ரவுண்டாக இருந்தால் அதாவது கரும்புச்சனியில் பாத சனி. இதுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் பிறக்கும்போது இல்லை அப்படின்னா ஒரு 25-27க்குள்ளார இருந்தால் அவங்களுக்கு முதல் ரவுண்டு. 25 வயசுக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 40-45 வயசுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு இது 2வது ரவுண்டு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இது 3வது ரவுண்டு. ஒரு சிலருக்கு முன்ன பின்ன கூட ஏற்படும் இல்லைங்களா? அப்படி பார்த்தா நீங்கள் எந்த வயசில் இருக்கிறீங்களோ உங்களுக்கு எந்த சனின்றது அது உங்களுக்கு ஜாதகம் பார்த்தா தெரியல, உங்கள் வயசு வச்சு நம்ம சொல்லலாம். அப்படி பார்த்தா இன்றைக்கி கும்பராசிக்கு பாத சனி நடந்துகிட்ருக்குது. பாத சனி நடக்கும்போது என்ன பண்ணுவார்? கஷ்டத்தை தான் கொடுத்துட்ருப்பார். ஆனால் கஷ்டத்தில் இருந்து துன்பத்தை மட்டுமே அனுபவிச்சுக்கிட்டு, ஏன்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷமெல்லாம் கிடையாது, 5 வருஷமாக போன மார்ச் மாதம் 29ஆம் தேதியோட 5 வருடம் முடிஞ்சு போச்சு. ஃபஸ்ட்டு 2.5 வருஷம் விரைச்சனி, அடுத்து 2.5 வருஷம் ஜென்மச்சனி, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதமாக பார்த்தா பாத சனி. அப்போ இந்த கிட்டத்தட்ட ஒரு 5.5 வருஷம் வச்சுக்கோங்க, ஒரு 5.5 வருஷ காலமாகவே 7.5 சனியில் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அதாவதுன்றது உங்களுக்கு இந்த பாத சனியில் இன்றைக்கி கஷ்டத்தை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருந்த சனி பகவான் இப்போ வக்கரத்துக்கு வராரு. அப்போ சனி பகவான் வக்கரமாகும்போது என்ன பண்ணுவார்? இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் இல்லையா? அப்போ இயல்புக்கு மாறாக வேலை செய்கிறவர் என்ன பண்ணுவார்? சனி பகவானுக்கு மீண்டும் கும்பராசிக்கு வராரா? வரல. மீன ராசியிலேயே வக்கரம் அடைஞ்சு மீன ராசியிலேயே வக்கரம் நிவர்த்தி ஆகிறார். அப்படி ஆகக்கூடிய சனி பகவான் இந்த அதாவது 4.5 மாத காலம் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா மேக்சிமம் பார்த்தா சனி பகவான் யாருக்கு கெடுபலன் கொடுத்துட்டு இருக்கிறாரோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போ நல்லாயிருக்கும். குறிப்பாக 7 ராசிக்காரங்களுக்கு நான் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். மேச ராசிக்காரங்களுக்கு அதாவது இப்போ நடக்கிறது விரைய சனி, அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது மிதுன ராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கு நடக்கிறது பார்த்தா இப்போ ஜீவன சனி, அதாவது தொழில் சனி, தொழிலுக்கே பிடிச்ச சனி, அவங்களுக்கு இப்போ நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தா சிம்ம ராசிக்காரங்களுக்கு, ஏன்னா இப்போ அவங்களுக்கு நடக்கிறது பார்த்தா அஷ்டமத்து சனி, அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தா கன்னி ராசிக்காரங்களுக்கு கண்டக சனி, அவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா தனுசு ராசி அர்த்தாஷ்டம சனி, அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தபடி பார்த்தா உங்கள் ராசிக்கு கும்ப ராசிக்கு இப்போ நடக்கிறது பாத சனி, உங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தபடி பார்த்தா மீன ராசி ஜென்மச்சனி. இந்த 7 ராசிக்காரங்களுக்கும் ஜூலை 13ஆம் தேதியில் இருந்து நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதம் 138 நாள் சூப்பராக இருக்க போகுது. சரிங்களா? ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு முன்னாடி வரும்போது சிரமத்தை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருந்தார் இல்லையா? இப்போ வக்கரமாகும்போது என்ன பண்ணுவார்? இயல்புக்கு மாறாக வேலை செய்வார். அப்போ ரிவர்ஸில் வரும்போது இயல்புக்கு மாறாக வேலை செய்யும்போது என்ன பண்ணுவார்? இந்த 7 ராசிக்காரங்களுக்கு ஒரு இடைவெளி மாதிரி. அப்போ கிட்டத்தட்ட இப்போ நம்ம எது நம்ம வேண்டான்னு சொல்லி நம்ம பெண்டிங்கில் வச்சுருக்கிறோமோ அது எல்லாமே செய்யக்கூடிய டைமு தான் இந்த வக்கரம்.
ஒரு வீடு வேலை ஆரம்பிக்கலையா, இப்போ ஆரம்பிச்சுக்கோங்க. ஒரு திருமணம் கல்யாணம் நாம் வந்து பண்ண முடியாமல் இருந்தீங்களா, இந்த டைமில் பண்ணிக்கோங்க. தொழில் நம்ம ஆரம்பிக்கலாம்னு நினச்சி ஒரு இடத்துல கேட்டு அவங்க 7.5 சனியில் இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இப்போ ஆரம்பிங்க, அது நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது மாதிரி வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள் ஏதோ வாங்குற மாதிரி இருந்தால் இப்போ வாங்கிக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஏன்னா 7.5 இது எல்லாமே நஷ்டத்தில் போய்டும், வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பாதிப்பு இல்லை. ஏன்னா வக்கரத்துக்கு வரும்போது உங்களுக்கு சாதகமாக தான் ஒரு வேலை செய்வாங்க, சரிங்களா? அதனால் பார்த்திங்கன்னா 100% இன்னொரு 4.5 மாதத்துக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கும், நீங்கள் பயப்படவே வேண்டாம், சரிங்களா? அப்போ கும்பராசிக்காரங்களுக்கு நிச்சயம் பார்த்தா இது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம், நீங்கள் பயன்படுத்தி கொடுங்க. யாருக்காக இருந்தாலும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் அவங்க சாதிக்கிறாங்களா இல்லையான்றது தெரியும். ஒரு வாய்ப்பே கொடுக்காம நீங்கள் சாதிக்க மாட்டேன்னு ஒதுக்கி வச்சா நம்மளால் வந்து சாதிக்க முடியாதுல்ல. அப்போ உங்களுக்கு சாதிக்க வேண்டிய தருணம் தான் இந்த 4.5 மாதம். இந்த 4.5 மாதம் முடிஞ்சு நீங்கள் பின்னாடி போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை நாளாக எது உங்களுக்கு பண்ணலான்னு நினச்சி பண்ண முடியாமல் பெண்டிங்கில் இருக்குதோ அந்த காரியம் இப்போ உங்களுக்கு நடக்கும். அது நீங்கள் மண்மனையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, குடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி, அதாவது படிப்புக்கு சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, வெளிநடப்புக்கு உண்டான முயற்சி எடுத்தாலும் சரி, இப்போ இது நடக்கும். குறிப்பாக 3 துறையில் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக நல்லது நடக்கும். 3 துறை அப்படின்னு பார்த்தா, முதல்ல குருவாக இருந்து மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாத்துக்குமே இப்போ சூப்பராக இருக்கும். ரெண்டாவது பார்த்தா, நான் கவர்மெண்ட் வேலை தான் இருக்கிறேன், அரசியலில் தான் இருக்கிறேன், இன்றைக்கி நான் வந்து கலைத்துறையில் தான் இருக்கிறேன், ஆனால் சாதிக்க முடியலைங்க அப்படின்னு புலம்புறவங்களுக்கு இந்த 4.5 மாதம் சூப்பராக இருக்க போகுது. மூணாவது, சொந்த தொழில் வச்சு அதில் வந்து கடன்பட்டு மன உளைச்சலாகி தொழிலே விட்டுறலாமா கொடுத்துடலாமா, எதுக்கு ஆரம்பித்தோம், தேவையில்லாத வேலையாக அவசரப்பட்டுட்டோமா, இந்த புலம்பல் இருந்தவங்களுக்கு இப்போ நல்லாயிருக்கும். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நேரம் இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னா, அதாவது சாதிக்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க. மற்றவங்களுக்காக வேண்டி நீங்கள் உழைச்சிக்கிட்டு இருந்தீங்க, இதுக்கு மேலே உங்களுக்காக வேண்டி மற்றவங்க உழைக்க போகிறாங்க, அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்க போகுது. அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா 100% இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இதுக்கு முன்னாடி எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் இதுக்கு மேலே எப்படி இருக்கும், உங்களோட தொழில் நல்லாயிருக்கும், உங்களோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும், உங்களோட வளர்ச்சி நல்லாயிருக்கும், உங்களோட ஹெல்த்து நல்லாயிருக்கும், சரிங்களா? இது மாதிரி பார்த்தா உங்களுடைய அதாவது அயல்நாட்டு பயணம், வெளிநாடு முயற்சி, விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும், சரிங்களா? ஏன்னா கும்பராசிக்காரங்களுக்கு கெட்டதை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருந்தவங்களுக்கு, மனக்கவலைகளை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருந்தவங்களுக்கு நிச்சயமாக மன ஆறுதலாக இருக்க போகுது இந்த 4.5 மாதம். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தா சனி பகவான் வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, பாத சனியாக இருக்கிறாரு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல நேரம் வந்துருச்சு, மற்றவங்களுக்கு போய் ஏதாவது செய்து நீங்கள் மாட்டிக்க வேண்டாம், சரிங்களா? ஏன்னா மற்றவங்களால தான் உங்களுக்கு பிரச்சனையே வரும். 7.5 சனின்றது வந்து பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு உதாரணம் ஜாமீன் கழுத்து போடுறோம், 10 ரூபா வாங்கி கொடுத்துட்றோம், உதவி செய்ய போய் கூட உபத்திரத்தில் மாட்டிக்கிறோம், இது எல்லாமே இப்போ வேண்டாம், புரியுதுங்களா? நல்ல நேரம் இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. அதனால் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்களுக்கு 5வது வீட்டில் இருக்கிறார். குரு வந்து உங்களுக்கு வந்து புத்திரஸ்தானம், அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறார். நிச்சயமாக இது ஒரு நல்ல வாய்ப்பு. குழந்தை பாக்கியம் வந்து தடையாக இருந்தவங்களுக்கு, ஏன்னா இன்றைக்கி குழந்தை பாக்கியம்ன்றது ஒரு 1000 காலத்து பயிர் மாதிரி, சரிங்களா? சிலருக்கெல்லாம் நினச்ச உடனே கிடைச்சிடும். ஒரு சிலருக்கு என்ன தான் பார்த்தாலும் தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டனாலும் ஒற்றை மண்ணு தானே ஓட்டும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிச்சயமாக புத்திர பாக்கியம் எதிர்பார்க்குறீங்களா, இந்த டைமில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு குரு வந்து 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். பொதுவாக 5ஆம் இடம் தான் புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், அது உங்களுக்கு ஃபேவராக நல்லா தான் இருக்குது, சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். செவ்வாய் யார், மங்களக்காரகன் தான் செவ்வாய். அந்த செவ்வாய் போய் உங்களுக்கு 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். அப்படி பார்த்தா இந்த ஆடி மாதம் மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாய் மங்களக்காரன் 7ஆம் இடத்துல உட்காந்துருந்தார் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து பார்த்தா திருமணத்துக்கு அருமையாக இருக்கும், கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில் வரத்துக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சுக்கிரன் போய் உங்களுக்கு 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். உங்கள் ராசிக்கு 4ல் சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார். ஆனால் சுகஸ்தானத்தில் உட்காந்த சுக்கிரன் சொந்த வீட்லேயே உட்காந்துருக்கிறார். 4ஆம் இடத்துக்கு அதிபதி 4ஆம் இடத்துலையே உட்காந்துருக்கிறார். இது ஒரு அதிசயம்தான். இந்த மாதிரிலாம் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக யாருக்கு நல்லா இருக்குதோ இல்லையோ, அதாவது கும்பராசிக்காரங்களுடைய மனைவிக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதாவது மாதவிடாய் பிரச்சனை இருந்தாலும் சரி,
எலும்பு தேய்மானம் பிரச்சனை இருந்தாலும் சரி, நரம்புக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்டோன், ஹார்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இந்த மாதிரி எது இருந்தாலும் மத்திய பகுதி எது இருந்தாலுமே கண்டிப்பாக ஓரளவுக்கு சரியாகும். சரிங்களா? அதே மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புதன் பகவான் 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. அப்போ வந்து 8ஆம் இடத்துக்கு அதிபதி 6ஆம் இடத்துல போய் உட்காரும்போது கெடுபுரணம் தான் கொடுப்பாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பொதுவாக 6, 8, 12ஆம் இடத்துக்கு அதிபதி 6, 8, 12 போய் உட்காரக்கூடாது. அப்படி பார்த்தா 8ஆம் இடத்துக்கு அதிபதி 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்த காலம் நல்லா இல்லை. ஆனால் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. ஏன் நல்லா இருக்குது? புதன் போய் அங்கே வக்கரமாகிறார். நல்லா இல்லை. வக்கரமாகும்போது என்ன பண்ணுவார்? இயல்புக்கு மாறாக தானே வேலை செய்வார். அப்போ நல்லா இருக்கும். சரிங்களா? 8ஆம் இடத்துக்கு அதிபதி 6ஆம் இடத்துல போய், அதாவது சந்திரன் வீட்டில் கடக ராசியில் போய் என்ன பண்ணுறாருன்னா, ஆடி மாதம் 3ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் வக்கரமாகிறார். அப்போ ஆடி மாதம் 3ஆம் தேதியிலிருந்து ஆடி 27ஆம் தேதி வரைக்கும் வக்கரத்தில் உட்காரும்போது நிச்சயமாக உங்களுக்கு என்ன பண்ணுவார்னா நல்லது மட்டும்தான் கொடுப்பார். பயப்பட வேண்டாம். ஏன்னா அந்தவுடைய புதனோட பார்த்திங்கன்னா சூரியன், மாத கிரகம் சூரியனும் போய் உட்காந்துருக்கிறார். அப்படி பார்த்தா சூரியன் புதனை இணையிற காலம் என்ன காலம் நம்ம சொல்கிறோம்? புதன் ஆதித்ய யோகம்னு சொல்கிறோமா? எந்த வீட்டில் போய் புதனும் சூரியன் சேர்ந்து உட்காந்தாலும் அது வந்து புதன் ஆதித்ய யோகம்தான். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதன் ஆதித்ய யோகம் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அந்த புதன் வக்கரமாகிறதுனால மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒன்றாச்சுங்களா? பரவாயில்லை. அதே சமயத்தில் வந்து குரு வந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமாக பார்க்குறாரு. இது எத்தனை பேருக்கு தெரியும்? குரு வந்து எப்படின்னா இருக்கிற வீட்டுக்கும் நல்லது பண்ணுவார், பார்க்குற வீட்டுக்கும் பலனை கொடுப்பார். அப்போ குரு எந்தெந்த ராசி பார்க்குறாரு? மிதுன ராசியிலிருந்து 5ஆவது ராசியை பார்த்தீங்க அப்படின்னா, அதாவதுன்றது துலா ராசி பார்க்குறாரு. 7ஆவது ராசி தனுசு ராசி பார்க்குறாரு. 9ஆவது ராசி எந்த ராசி பார்க்குறாருன்னா கும்ப ராசி, உங்கள் ராசி தான் பார்க்குறாரு. அப்போ இந்த 3 ராசிக்காரங்களுக்கும் 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடமாக பார்க்குறதுனால 5ஆம் இடம் புத்திர பாக்கியம் பெருகும். 7ஆம் இடம் அதாவது மாங்கல்ய யோகம் வலுத்து கொடுத்துருவார். 9ஆம் இடம் அதாவது இடம் பிரச்சனை இருந்தாலும் சரியாகும். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு கவலைகள் மட்டுமே தலைக்கு மீறி உட்காந்துட்டு இருந்தவங்களுக்கு அடுத்தது என்ன பண்ணுறோன்னா சந்தோஷங்களை மட்டுமே நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. உங்கள் ஜாதகமும் நல்லா இருந்துருச்சா, நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கை உங்களோட வாழ்வாதாரம் மிக சூப்பராக இருக்குன்றதுல மாற்றமே இல்லை. இது நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். சரிங்களா? அதனால் குரு பார்வை 5 நல்லா இருக்குது. குரு உங்கள் ராசி 9ஆம் இடமாக பார்க்குறாரு. அதனால் பூர்வ புண்ணியத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். இது போக பார்த்தா குரு வந்து உங்களுக்கு வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமான்றதை பார்த்தா நீங்கள் ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கணும் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா போகும். அது தொழிலாக இருக்கட்டும், வீட்டு வேலையாக இருக்கட்டும், இல்லை அதாவதுன்றதை பார்த்தா நமக்கு அத்தியாவசியத்துக்காக எது செய்தாலும் இந்த டைம் நல்லா தான் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஜென்ம ராகு உட்கார்ந்த நேரம் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா காலாஸ்திரி மட்டும் கொஞ்சம் போயிட்டு வாங்க, நல்லாயிருக்கும். ஏன்னா ராகு வந்து உங்கள் ராசியில் தான் இப்போ உட்காந்துருக்கிறாரு. காலை சுத்தின பாம்பு கடிக்காத விடாமான்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால் ராகு உட்காந்த காலம் முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் நவகிரகம் இருந்தால் கூட அது சுற்றிட்டு வாங்க, அதுவும் உங்களுக்கு நல்லது தான். சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.